வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். டெலகிராமுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீக்கான நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான நியூஸ் நான் ஃபார்ம் பேரோல், என்எஃப்பி நான் ஃபார்ம் பேரோல் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு வரும். இது மேக்சிமம் ஒரு ப்ரிடிக்ட் இப்பயே பண்ணலாம். 70% நெகட்டிவ் டேட்டாவாக தான் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா கண்டிப்பாக 151Kவை விட கம்மியாக தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் டேட்டாவில். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ ஃப்ரைடே வீடியோ மார்னிங் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அல்லது முடிந்தால் ஈவினிங் ஒரு 5:30க்கு நம்ம லைவ் வரத்துக்கும் ட்ரை பண்ணுறோம். ஸோ எதுனாலும் டெலகிராமில் அப்லோட் பண்ணுறோம். அல்லது புதன்கிழமை நடக்கிற லைவ் மீட்லேயே முடிந்தால் நாங்கள் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறோம். லைவ் இருக்குது அப்படின்னா ஃப்ரைடே ஒரு 5:30 ஸ்டார்ட் பண்ணி நியூஸ் 6 o'clock வரும். ஒரு 6:30 வரைக்கும் அதோடைய மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதில் வரக்கூடிய எல்லா டேட்டாஸும் நம்ம பார்க்கலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அண்டு ஹவர்லி ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்தால் அது மார்க்கெட்டை எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அது என்ட்ரிக்காக கிடையாது, அந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீக்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா என்ன அப்படின்னா நான் ஃபார்ம் பேரோல். ஓகே, ஸோ இதை சார்ந்து வரக்கூடிய நியூஸஸ் யூஎஸ் நியூஸில் பார்த்தோம் அப்படின்னம்னா மண்டே மார்க்கெட்டில் நமக்கு ஒரு பெரிய நியூஸஸ் கிடையாது. டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ ஜாப் ஓப்பனிங், கண்டிப்பாக நான் ஃபார்முக்கு ஜாப் ஓப்பனிங் ரொம்ப முக்கியம். ஸோ டேட்டா என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் புதன்கிழமை நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் இருக்கு. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைமும் ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்கு. ஸோ இந்த டேட்டா எல்லாமே இங்கே வரக்கூடிய டேட்டாக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். லாஸ்ட் வீக் இந்த டேட்டாஸ்லாம் இருந்தால் கூட இந்த கரண்ட்ல இருக்கக்கூடிய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறதோடைய ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக நமக்கு இந்த இடத்துல தெரியும். ஸோ நம்ம லைவ்ல பார்க்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் செஃபுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது வியாழக்கிழமை நமக்கு இருக்கு. தென் வேற பெரிய நியூஸஸ் அப்படிங்கிறது நம்ம இதில் இல்லை. கேடுடைய நியூஸஸ் இருக்கு, பட் நமக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய கரன்சி நியூஸஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வேற எதுவுமே கிடையாது. ஸோ டெய்லியுமே மார்க்கெட்டுடைய நியூஸஸ் கேட்டிருந்தாங்க. அது டெலகிராமில் டெய்லி மார்னிங் ஒரு 6 o'clock to 7 o'clock உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறது வரும். அதை சார்ந்து வேறு ஏதாவது டேட்டாஸ் கொடுக்க முடிஞ்சாலும் நாங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா வீக்கில் இந்த மார்க்கெட் ஒரு டவுன் சைடில் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, வீக்கை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு டவுன் சைட் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் சேனல் நம்ம இப்படி வச்சுக்கலாம். பட் இது அவ்வளோ எஃபெக்டிவான சேனலா அப்படின்னா இல்லை. பட் நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பேன்ஷன், ஓகே, இது இப்படி வச்சுக்கலாம். இது ஒரு சப்போர்ட் லெவல், இது ஒரு எக்ஸ்பேன்ஷன். ஸோ கண்டிப்பாக டாலர் இண்டெக்ஸ் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரணும். ஓகே, ஏன் நீங்கள் நல்லா பார்க்கலாம். மார்க்கெட் நல்ல பூமில் இருக்கும் பொழுது நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வரும் பொழுது 109.8 அந்த லெவலை மார்க்கெட் ரீச் பண்ணா, ஏன்னா இது எக்ஸாக்டாக அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரைஸ் எக்ஸாக்டாக அந்த டாப்பில் அங்கே கன்சால்டேட் ஆனால் கூட ப்ரைஸ் இப்போ கீழே இருக்கு. அப்போ கண்டிப்பாக இதோடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் மேபி இந்த மார்க்கெட் டைரக்டாக கீழே வராமல் கொஞ்சம் இப்போ மேலே போயிட்டு கூட திருப்பி கீழே வரணும். இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் ரீச் பண்ணியே ஆகணும். கிட்டத்தட்ட 102க்கு கீழே 100க்குள்ள மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணியே ஆகணும். ஸோ எனி செல் செட்டப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செல் தான் எடுக்கணும். ஒரு பெரிய டேட்டா பேஸ் பண்ணும்பொழுது தான் அந்த ஃபால் இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகி விழுகும். இப்போ நமக்கு நான் ஃபார்ம் பேரோல் அப்படிங்கிறது இந்த ஃப்ரைடே இருக்கிற காரணத்தினால, கம்மிங் ஃப்ரைடேல இருக்கிறனால இங்கிருந்தே இந்த ஃபாலுக்கான அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நான் ஃபார்ம் பேரோலில் டேட்டா எப்படி வந்தாலும்
மார்க்கெட் டைரக்ஷன் அப்படிங்கிறது செல் சைடில் இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்கலாம்? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டே சார்ட் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு டே சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போ கீழே இருக்கு. மேக்சிமம் இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் நிறையா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுக்கக்கூடிய இந்த லைன் 105.5 வரைக்கும் வரலாம். லாஸ்ட் வீக் ஃபோர்காஸ்ட்லேயே சொல்லிப்போம் 104.5 வரணும். வந்துட்டாவே ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 105.5 இதுக்குள்ள வந்தால் மார்க்கெட் செல் ஆகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இப்போ ஒரு சின்ன ஃபால் இருக்கு. ஸோ டைரக்டா இங்கிருந்து இறங்குமா, இங்க இறங்கி இந்த சப்போர்ட்ல நின்னால் இதுவும் நான் ஃபார்ம்ல தான் பிரேக் அவுட் ஆகும். வரக்கூடிய நியூஸஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடந்தாலும் நான் ஃபார்ம் பேரோல கீழே நடக்க சான்சஸ் இருக்கும். ஒருவேளை டேட்டா ரொம்ப பாசிட்டிவா வந்தால் மட்டும் ஒரு ஃபிளாஷ் அடிச்சுட்டு மார்க்கெட் கீழே இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4 ஹவர் சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன். ஸோ மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். இது ஒரு 105 பக்கமா இருக்கு. ஸோ இந்த 105 கிட்ட மார்க்கெட் வந்துட்டு தென் ஃபால் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த கேப் ஃபில்லிங் நடந்துருச்சுன்னா நம்ம ஷூராக இந்த மார்க்கெட் ஃபால் ஆகிற ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு எனி ஃபார்மேஷன் மார்க்கெட் கிடைச்சிச்சு அப்படின்னா செல் செட்டப் கிடைக்குதான்னு பார்த்துட்டு செல் எடுக்கலாம். இல்லை சிம்பிளாக நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ரெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ட்ரெண்ட் லைன் அல்லது இந்த மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபால் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் போட்டு கீழே விழுந்திருப்பான். இப்போ அதே கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சரில் தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் அப்படி போயிட்டு வரலாம். இந்த சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. பிஃபோர் நான் ஃபார்ம் பேரோலுக்கு சப்போர்ட் வந்தால் கூட டக்குன்னு சப்போர்ட்டை தான் பிரேக் பண்ணும். இங்கேருந்து சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இதே 102 பக்கமாக மார்க்கெட் வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் EURUSD. ஸோ EURUSD பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே ஒரு ஃபால் ஆயிட்டு இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் இப்படி வந்துட்டு என்ன பண்ணணும், சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் மேலே போகணும். இந்த ரெசிஸ்டன்ஸை போய் திருப்பி மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இது வந்து ஷார்ப்பாக இருக்குமா, இது ஷார்ப்பான கரெக்ஷனா அப்படின்னா ஷார்ப் கிடையாது, கொஞ்சம் ஓவல் டைப் தான். பட் நம்ம வந்து அது உங்களுக்கு காட்டுறோம். இப்படி வந்து இப்படி திரும்பி இருக்கு. இது வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா. ஓகே, இது வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா. ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி இந்த ஸ்ட்ரெச்சர் நமக்கு கிடைச்சிச்சோ இப்படி வந்துட்டு இந்த டிமாண்ட் வந்துட்டு இது ஒரு கிட்டத்தட்ட இன்வெர்ஸ் கட் அண்ட் ஷோல்டர் மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் பெருசாக இது போகாது. பெரிய லெவலில் இந்த ஹெட் இவ்வளோ லென்த்தியாக இருக்கிறதுனால பெரிய ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. நமக்கு மினிமம் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். ஸோ அந்த சப்போர்ட்டுக்கான ஒர்க் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இது வந்து ஒரு நல்ல ரேலி மார்க்கெட். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. இப்போதைக்கு நம்ம இந்த மார்க்கெட்டில் இந்த ஹை இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பிரேக் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹைக்கு மேலே இந்த மல்டி இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே மார்க்கெட் வந்து உடைத்தால் நல்லா பிரேக் பண்ணி நின்றுட்டா நமக்கு மார்க்கெட் வந்து அப்சைடுக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை மண்டே மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து திருப்பி கீழே வந்துருச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி எப்போ நமக்கு இந்த ட்ரெண்ட் திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் மாறிடும். ஸோ எவ்வளோ தூரம் இருக்கோ மாறிடும். அப்போ அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ புதன்கிழமைக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரெச்சர் கொடுத்துருவான் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பை செட்டப்க்கு பார்க்கலாம். அது வந்து லைவ் மீட்டில் கூட நம்ம புதன்கிழமை டிஸ்கஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பவுண்ட் USD. ஸோ பவுண்ட் USD பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ரேலியில் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஷார்ட்டில் போகலாமா அப்படின்ட்டு ஒரு 1 ஹவர்ல எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சார்ட்ஸ் அனுப்பிச்சுதாங்க. இது வந்து பக்காவான ரேஞ்ச் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கங்க. இது எப்படி இருக்குது, மார்க்கெட் வந்து பக்காவா ரேஞ்ச் சைடில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் தான் மார்க்கெட் நிற்குது. இதை இப்படி வைக்கலாம். ஓகே, ஸோ கனெக்ட் ஆகும், மல்டி கனெக்ட் ஆகும். ஓகே,
ஸோ இது ஒரு பக்காவான ட்ரெண்ட் சேனல். ஸோ இங்கே ஒரு முறை மார்க்கெட் வந்து இப்போ பிரேக்கே பண்ணால் கூட, இந்த மல்டி சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் பிரேக்கே பண்ணால் கூட செல் போகக்கூடாது. ஓகே, செல் போகக்கூடாது. இந்த பிரேக் எடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி இந்த ரேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது இங்கேருந்து பை தான் ட்ரை பண்ணணும். ஒன் மோர் ஹைக் அப்படிங்கிறது கண்டிப்பாக பவுண்ட் யூஎஸ்டியில் உண்டு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்டை இங்கேருந்து ரேலி இருக்கு இல்லைங்களா, இந்த ரேலி வந்து இது ஃபர்ஸ்ட் ரேலி, இது ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர், திருப்பி இங்கேருந்து இப்போ ஒரு ரேலி, கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர், இன்னொரு ரேலியை மார்க்கெட் கொடுக்க போகுது. ஸோ இந்த ரேலி எவ்வளோ தூரம் இருக்கலாம், ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ரேலி, சாரி, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் எவ்வளோ லென்த்தி ரேலி இருக்கோ இங்கேருந்து மார்க்கெட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு டே ஃப்ரேமில் போய் பார்த்தோம்னா இங்கேருந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கேயோ அல்லது இந்த இடத்துலையோ ஸ்டார்ட் அப் ஆகும்போது மேலே இருக்கக்கூடிய இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா, இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் போய் இந்த ரேலியை எண்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை விட்டு மார்க்கெட் மேலே போகும்போது நமக்கு ஒரு நல்ல அப்சைட் இருக்கும். ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேர் இந்த இடத்துல இந்த கரெக்ஷன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக நடக்கிறது. இங்கேயே முடிய போகுது இப்போ. ஓகே, ஒரே ஒரு ஃபேக் பிரேக் மட்டும் வந்தால் திருப்பி நமக்கு பை தான் நடக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாது, ஜஸ்ட் இப்படி அப்சைடில் போய் இது கம்ப்ளீட் பண்ணும். இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து திருப்பி கரெக்ஷனுக்குள்ளே வரும். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். ரொம்ப ரேர், நம்ம லாஸ்ட் வீக்கே சொன்னது, இந்த இடத்துல சப்போர்ட் கிடைத்தால் நல்லது. ஏன்னா மல்டிப்புள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் அப்படிங்கிறது மல்டிப்புள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மீட் ஆகக்கூடிய ஒரு இடம். ஸோ இங்கே வந்து எடுத்தால் இன்னும் நல்லா ரேலி நடக்கும். ஸோ வரல அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக எதிர்பார்த்து இங்கே வந்தால் தான் பை பண்ணணும் அப்படின்னா அதுதான் பெட்டர் சாய்ஸ். நமக்கு ட்ரெண்ட் லைன்லேருந்து எல்லாமே கனெக்ட் ஆகும். இல்லை மார்க்கெட் சும்மா ஒரு ஃபேக்கியாக கொடுத்துட்டு மேலே ஏறினா கூட இந்த டாப்பை உடைக்கும் போது நல்லா உடைச்சிருச்சுன்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்டை போய் இந்த ரெசிஸ்டன்ஸை கம்ப்ளீட் பண்ணும், இந்த டாப் ரெசிஸ்டன்ஸை. அதுக்காக மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ பை சான்ஸ் எங்கே கிடைக்குதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது பிரேக் ஆகட்டும், இது ஃபேக் பிரேக் ஆகலாம். ஃபேக் இது பிரேக் ஆகுதுங்கிறதுக்காக செல் போயிட வேணாம். மல்டி சப்போர்ட்டாக இருந்தால் கூட ஃபேக் பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து அந்த ரேலியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் தான் இப்படி இருக்குது. ஓகே, இந்த எக்ஸ்பான்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகல. ஈரோ யூஎஸ்டி, பவுண்ட் யூஎஸ்டிலாம் ட்ரெண்டிங் ஆன போது ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜான்வரிலேருந்து மார்க்கெட் வந்து ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இதே பவுண்ட் யூஎஸ்டியில் எடுத்தோம்னா நமக்கு ஜான்வரிலேருந்து ட்ரெண்டிங் ஆகுது. ஈரோ யூஎஸ்டி எடுத்திங்கன்னா ஜான்வரிலேருந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குங்க, ஜான்வரிலேருந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. பட் பவுண்டு ஆஸ்திரேலியா யூஎஸ்டியோ நியூசிலாந்து யூஎஸ்டியோ எடுத்துட்டிங்கன்னா இட்ஸ் நாட் ட்ரெண்டிங். கரன்சி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகே, ஸோ இப்போ ஆஸ்திரேலியா யூஎஸ்டியோ நியூசிலாந்து யூஎஸ்டியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வரும். வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி இந்த டாப் பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். நான் ஃபார்ம் பேரோல இந்த டாப்ஸ் பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ பிகினிங் ஆஃப் தி டே, நாளை மண்டே மார்க்கெட்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங்கில் தான் இருக்கும். ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு தென் அதுக்கப்புறம் தான் மேலே போகும். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே வந்து அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. இப்போ நியூசிலாந்து யூஎஸ்டி ஒரு 4 hour சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த சேனலை வந்து டச் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ கீழே கொஞ்சம் உடைக்கலாம். ஓகே, கொஞ்சம் உடைக்கலாம். பட் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம பை ட்ரை பண்ணலாம். பர்ஃபெக்டாக ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியாலையும் அப்படி தான் 4 hourல எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இது உடையும், கீழே உடஞ்சிட்டு ஃபேக்காக உடஞ்சிட்டு தென் அதுக்கப்புறம் அது ஆக்டிவேட் ஆக முடியாமல் மார்க்கெட் போய் மேலே உடைக்கணும். நமக்கு மேலே உடையிற லைன் தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். பார்க்கலாம் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் வரட்டும். கீழே வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே என்ன பை ஆக்டிவேட் ஆகலை. நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ஒரு வீக் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ டாப் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ டேல பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ரேஞ்ச், இந்த பக்கம் என்ன நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் போட்டிருக்கோ அந்த ரேஞ்சை மார்க்கெட் இங்கே கிரியேட் பண்ணுது. இது ட்ரையாங்கிள் ரேஞ்ச் மாதிரி இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் மேலே போனால் கூட திருப்பி பிரேக் ஆகணும். இந்த சப்போர்ட் பிரேக் ஆகும்போது தான் யூஎஸ்டி கேட் ட்ரெண்டுக்குள்ளே வரும், செல் ட்ரெண்டுக்குள்ளே வரும். அது வரைக்கும் இந்த மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். இப்போ இந்த பக்கம் என்ன ரேஞ்சஸ் போட்டுட்டு இருந்தானோ அதை வந்து இப்போ இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கான்.
ஸோ இப்போ இது பிரேக் ஆனால் ஒன்றுமே இல்லை, இது பிரேக் அவுட்னு எடுத்துக்க முடியாது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் சேனலாக இதை வச்சுக்கலாம். ஸோ இது மேலே பிரேக் ஆனால் பை ட்ரெண்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. பாட்டம் பிரேக்கை தான் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். பாட்டமில் பிரேக் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜப்பான். ஸோ ஒரு டே பொறுத்த வரைக்கும் யூஎஸ்டி ஜப்பானில் வீக்லேருந்தே பார்க்கலாம். ஸோ வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு மார்க்கெட் வந்து இந்த எப்படி டாலர் இண்டெக்ஸ்க்கு நமக்கு வந்து கீழே வந்து சப்போர்ட்டுக்கு வரணுமோ வீக்கில், அதே மாதிரி இந்த சப்போர்ட்டுக்கு இவன் வரலாம். வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு ஹைக் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ பிகினிங்கில் நமக்கு வந்து பெரிய லெவலில் மார்க்கெட் அப் சைடில் போக போகிறதுல டவுன் சைடில் தான் வரப்போகுது. ஒரு டே எடுத்துக்கிட்டோம்னா இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே முடிஞ்சிட்டு திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ்டே மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா செல் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ செல் சைடு தான் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். இப்போ ஒரு 4 ஹவர், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிறோம். ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த சேனலை வச்சுக்கலாம். இன்னமும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான் இருக்கு. ஒருவேளை மண்டே மார்க்கெட்ல கொஞ்சம் ரைஸ் ஆனா கூட இந்த டாப் அண்ட் டாப் போன உடனே மார்க்கெட் ஃபேக் ஆகும். ஸோ இந்த ஹைக்கு மேலே சும்மா ஃபேக்காக மார்க்கெட் உடைச்சிட்டு கீழே வரலாம், அல்லது கீழே உடைச்சி இந்த சப்போர்ட்ஸ் கிட்ட நின்று ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் இறங்கும் போது செல் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அப் ட்ரெண்ட் கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு லேசியான கரெக்ஷன் மார்க்கெட் இந்த வீக் கண்டிப்பாக கீழே வரதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை, இந்த சேனலை நீங்களும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல்ல இருந்து பிரேக் ஆகிட்டு இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் உடைக்கணும். ஓகேங்களா? இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நமக்கு 148க்கு கீழே மார்க்கெட் உடைக்கும் போது தான் செல் ஆகும். இந்த ஹைக்கு மேலே 151க்கு மேலே சும்மா போனால் கூட நமக்கு இம்மிடியேட்டாக ரிஜெக்ஷன் ஆனாலும் நம்ம இதை செல் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு செல் ட்ரை பண்ணுங்க. பை அப்படிங்கிறது வேண்டாம். நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப். யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் வீக்கில் அந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் இங்கே போகும்போது எதிர்பார்த்தோம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டாப் ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ண உடனே மார்க்கெட் ஃபால் ஆகுது. இவனும் கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரணும். இப்போ டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே ட்ராப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஷார்ட் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் இங்கே எப்படி வந்து நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு. பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே இறங்கிரும். ஸோ செல் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும், பை சைடு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ப்ரைஸ் வந்து இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் வரைக்கும் வரும். ஸோ எனி செல் செட்டப் மேலே சும்மா ஃபேக்காக பிரேக் ஆனாலும் செல் செட்டப் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம செல்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு லாஸ்ட் வீக், கொஞ்சம் அப்படி மேலே அப்படி உடச்சிச்சுன்னா இம்மிடியட் செல் கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் மார்க்கெட் வந்து பக்காவான கன்சால்டேட்டில் இருக்குது. ஸோ செஃப்புடைய நியூஸ் இந்த வீக் இருக்குது. ஸோ செஃப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் வியாழக்கிழமை இருக்குது. அந்த டைமில் கொஞ்சம் மூவ்மெண்ட் கிடைக்கும். அதுக்குள்ளே யூஎஸ்க்கும் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் வந்து இப்போ வீக்கில் இருக்குது. ஸோ இந்த வீக்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்விங் அப்படிங்கிறது இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங்கில் இந்த டாப்பில் நமக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் வரும். ஸோ இப்படி போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்ஷன் கிடைக்குதுங்களா? இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துலையும் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஒன் மோர் ஹைக் போகணும். இப்படி கீழே லைட்டாக வந்து இப்படி மேலே போய் இப்படி வரும். ஸோ இங்கே வரும்போது ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் நம்ம பெருசாக எதிர்பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் லெவல்லையாவது மார்க்கெட் கரெக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும் ஒரு வீக் பேஸ் பண்ணி. ஸோ இந்த இடத்துல நாங்கள் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தனியாக இதை மட்டும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைண்டாக நம்பி பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இப்போ போய் நிற்கணும். அரௌண்ட் 3100 அல்லது 3120 அப்படிங்கிற லெவலுக்கு போகும்பொழுது மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும். நான் வந்து இப்போ வீக்கில் வரைஞ்ச ஸ்ட்ரக்சர் தான் இது. மேலே போயிட்டு ஒரு சின்ன கன்சாலிடேஷன், திருப்பி மேலே போயிட்டு ஒரு சின்ன கன்சாலிடேஷன், இப்போ மேலே போகுது பார்த்தீங்களா? இங்கே ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடந்துட்டு மார்க்கெட் மேலே போகணும். ஸோ மேக்சிமம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டாப்பை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கேருந்து திருப்பி இன்னொரு ஒன் மோர் ஹைக் மார்க்கெட் போகும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் இன்னொரு பெரிய கரெக்ஷன் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது நடந்தால், இப்போ நம்ம எதிர்பார்க்குற இந்த செட்டப் நடந்தால் நம்ம அதை எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே தான் இருக்குது. இந்த மார்க்கெட் திரும்பல. இப்போ ஒரு 1 ஹவர் எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி மார்க்கெட் ஒரு கரெக்ஷன்
கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஃபேஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ் இப்போ இருக்கு. இதை உடைச்சிட்டு இப்படி ஒரு புஷ் கொடுத்துட்டு தென் மார்க்கெட் வரணும். ஸோ இந்த 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 இதில் இருக்கக்கூடிய இந்த சேனலை மார்க்கெட் பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஓகே நமக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லெவல் 3050 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி புஷ் பண்ணும். இந்த இடத்துல புஷ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் கீழே வர ஆரம்பிக்கும். இது வந்து இந்த இப்போ மார்க்கெட் மேலே போக முடியாமல் ஃபேக்காக உடைத்தால் நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணும். இல்லை மார்க்கெட் நல்லா இந்த இடத்துல பிரேக் பண்ணி இப்படி மார்க்கெட் மூவ் பண்ணிட்டு ஒரு 100 வரைக்கும் 3100 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிச்சு அப்படின்னா இது பெரிய லெவலில் மூவ் ஆகாது. இங்கிருந்தே ப்ரைஸ் வந்து கீழே ஃபால் ஆக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கே மார்க்கெட் வந்து இன்னும் அந்த கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுத்துருந்தால் கூட சின்ன சின்ன கரெக்ஷனாக தான் இருக்குது. மார்க்கெட் ஃபுல் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த ட்ரையாங்கிள் மார்க்கெட் இப்போ இருக்குது. பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போனால் கூட ஓகே ஒரு பெரிய லெவலில் ரேலியாக அமையாது. ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு 30 to 40 பாயிண்ட்ல மார்க்கெட் திருப்பி என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கெட் இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் முடிக்கும். இங்கே இப்படி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்ல சப்போர்ட் எடுத்துட்டு இது இப்படி இருக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் முடிச்சுட்டு இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இப்படி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்து அது இங்கே இருக்கக்கூடிய 950 லெவல்ஸ் அந்த லெவல்ஸில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட்டில் ஒரு புஷ் நடக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடக்கக்கூடிய ஒரு அப் ட்ரெண்டில் இது ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன், இது செகண்ட் கரெக்ஷன். இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய கரெக்ஷன் வரணும், அவ்வளோதான். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் வரும், மேலே போயிட்டு கரெக்ஷன். இப்போ இந்த மார்க்கெட் இம்பல்ஸ் முடிஞ்சிட்டு ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சரில் வரும்போது கொஞ்சம் அது பெருசாக நடக்கும். இங்கே இருக்கிற லோவை பிரேக் பண்ணுவான் அப்படின்னா அதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு இன்னும் மார்க்கெட் பவர் எடுக்கணும். ஸோ அதிகபட்சம் இப்படி வரும் பொழுது இந்த லெவல் பிரேக் ஆகிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகும். ஸோ இங்கே போய் ஏன் டாப்பில் நம்ம செல் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இங்கே நமக்கு இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு கரெக்ஷன் வந்து மேலே போகணும். அதனால் இந்த ஷார்ட் செல்லிங் போகலாம், அதுக்கப்புறம் ஒரு திருப்பி லாங் போகணும், அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய செல் கிடைத்தால் மேலே கன்ஃபார்ம் பண்ணால் நம்ம ஒரு செல்குள்ளே போக ட்ரை பண்ணலாம். இது மேக்சிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா இது நடக்கலாம் நடக்காமையும் போகலாம். ஓகே, ஸோ இதுதான் லெவல், இது மார்க்கெட் லெவல்ஸ். ஸோ இங்கேருந்து மேலே போயிட்டா கூட ப்ரைஸ் திருப்பி வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கும், ரைட், இங்கே எடுக்கலாம். ஓகே, இதுக்குள்ளே நேராக வரும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் மார்க்கெட் ஸ்ட்ரெச்சஸோட வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பிச்சுட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்துட்டு திருப்பி இங்கே கிடைத்தால் எக்ஸாக்டாக இந்த இடத்துலயே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனுக்கு வரும். வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு இந்த பாட்டத்து வரைக்கும் ப்ரெஷர் கிடைக்கும். அப்போ தான் இந்த ஸ்ட்ரெச்சர் நம்ம இப்போ எதுவும் கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இது நடக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் நிறையா டைம் பார்க்கும் பொழுது ஸ்விங்ஸ் நிறையா பார்க்குறதுல இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர் இந்த டாப் அண்ட் டாப்பில் கிடைக்குமா அப்படின்னா சான்சஸ் இருக்கும். இப்போ இது அப்படியே நீங்கள் ட்ரெண்ட் லைன் கூட அப்படியே மேட்ச் பண்ணும் பொழுது இங்கே வந்து அந்த மேலே முடிகிற ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் சப்போர்ட் எடுத்தால் நமக்கு இந்த இடத்துல நம்ம செல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ என்ன ஆகுனா இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபால் கிடைக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஃபால் கிடைக்கும். ஓகே, இந்த ஃபால் வந்து கரெக்ஷன் ஆகுதோ இல்லையோ நல்ல இந்த 900 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துடுவான். அப்புறம் அதையும் உடைச்சி மார்க்கெட் கீழே வரும். ஸோ ஃபியூச்சரில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா மார்க்கெட் கீழே வரும். கோல்டு தான் மேலேயே போயிட்டுருக்கானே கீழே வருவானா, எவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருந்தாலும் கரெக்ட் ஆகும். ஸோ இங்கே நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்துட்டால் சான்சஸ் வந்து ஹை. அதுக்கு முன்னாடி ஒரு வேளை ப்ரைஸ் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரை கொடுக்கல, கீழே வந்த மார்க்கெட் லைட்டாக கீழே வந்த மார்க்கெட் இப்படி போயிட்டு இதுக்குள்ளேயே சின்னதாக இப்போ இங்கெல்லாம் கரெக்டாகிற மாதிரி ஷார்ட் டேர்ம் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா திருப்பி இதோடைய ரேலியில் தான் இருக்கும் மார்க்கெட்.
ஸோ இப்போ வர அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் கூட இந்த லோவை பிரேக் பண்ணுமா அப்படின்னா அது கஷ்டம் தான். இங்கே ஒரு நல்ல இவ்வளோ தூரம் ஏறினதுக்கு ஒரு நல்ல டிப் கரெக்ட் ஒரு 900 வரைக்கும் அல்லது ஒரு 850 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான ஒரு சோர்ஸ் இங்கே கிரியேட் ஆகலாம் ஃபியூச்சர் மார்க்கெட்டில். அதனால இப்போ இந்த இடத்துல அந்த ஹெட்டுக்கான ஃபார்மேஷன் வருதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிடைச்சிச்சுன்னா இங்கே ஒரு நல்ல செல்லிங் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம செல் எடுக்க ட்ரை பண்ணலாம். பட் மார்க்கெட் ஃபுல் ரேலியில தான் இருக்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் வி கேன் ட்ரை இட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சில்வர். சில்வர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஒரு மந்த் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல தான் இப்போ நின்றுட்டு இருக்கு. ஓகே, இதுக்கு இடைப்பட்டதில் தான் நின்றுட்டு இருக்கு. மார்க்கெட் ஆல்வேஸ் ரெஸ்பான்ஸ் லெவல்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் புஷ் பண்ணி கீழே வரைக்கும் வரலாம், வாய்ப்பு இருக்கு. 50% அது மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரெஷன் மூவ் அப்படிங்கிறது இருக்கு. பட் ஆனால் ரேலி தான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் ரேலி தான். ஸோ இங்கே இருக்கிறனால ஒரு கரெக்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த 28 வரைக்கும் வரலாமா? தாராளமாக வரலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எப்படி கரெக்ஷன் ஆகிடுகோ அதே மாதிரி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் இங்கேயும் வரலாம். ஸோ சில்வர்லையும் நம்ம அந்த செல் செட்டப் கிடைக்குது. கோல்டில் கிடைக்கிற அதே அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அதே இடத்துல இங்கேயும் நடக்க சான்சஸ் இருக்கு. பட் மார்க்கெட் கொஞ்சம் மேலே புஷ் பண்ணும். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடந்தது, இந்த டாப்புக்கு மேலே பெருசாக போக முடியாமல் நெக்ஸ்ட் வீக்குள்ள நான் ஃபார்ம் பேரோல் எல்லாம் ப்ரைஸ் வந்து ப்ரெஷர் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வர சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த சேனல் ரேலியில் இருக்கோம், ஒரு முக்கியமான சப்ளை ஏரியாவில் இருக்கிறோம். ஸோ இந்த சப்ளை ஏரியாவை உடைக்கலாமா? சும்மா ஃபேக்காக உடைச்சிட்டும் கீழே வரலாம். ஸோ வரும் பொழுது நமக்கு ஒரு நல்ல செல் சான்சஸ் கிடைக்கும். ஒரு ஷார்ட் ஃப்ரேம் ஒரு 4 ஹவர் அந்த மாதிரி அல்லது ஒரு 1 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இப்போ தான் மார்க்கெட் பிரேக் ஆயிடுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் லோ பிரேக் ஆகும்போது 33.6 பிரேக் ஆகும்போது என்ன ஆகுனா இப்போ மேலே போயிட்டு இருக்க மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே உடைத்தால் நமக்கு ஒரு நல்ல செல் சான்ஸ் கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த மந்தோடைய அந்த லெவலுக்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அங்கேருந்து மார்க்கெட் கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ சில்வர்லேயும் ஒரு செல்லிங் பாயிண்ட் தான் நமக்கு தெரியுது, பையிங் பாயிண்ட் அவ்வளோ கிளியராக நமக்கு தெரில. ஸோ ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் செல் தான். ஓகே, செல் சைடில் தான் இருக்கும். ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து அதுவும் வீக்காக தான் இருக்குது. அப்போ வந்து கோல்டு சில்வர் அண்ட் பிட்காயின்லாம் இறங்குமா? ஆமாம், அவங்களும் வீக்காக தான் இருக்காங்க. எல்லாருமே ஓவராக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் வேல்யூவில் சொல்லுவாங்க. ஓகேங்களா. வேல்யூவே வந்து ஓவர் வேல்யூ ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அப்போ நியூஸ் வரும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் தேவையில்லாத ஃப்ளாஷஸ் நடக்குமே தவிர மார்க்கெட் திருப்பி கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த மூணுக்குமே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர் சார்ட்டில் நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஒரு டவுன் சைடில் ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு வெஜ்ஜஸ் வந்தது. இப்போ வெஜ்ஜஸ் பிரேக் ஆகி மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வரலாம். அதையும் உடைச்சி கீழே இருக்கக்கூடிய 72 லெவல் வரைக்கும் போகலாம். ஸோ மண்டே மார்க்கெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் அப்படி மேலே போயிட்டு கீழே வரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். எனி செல் செட்டப் மேலே கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் செல் ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துலேயே நம்ம ஃப்ரைடே மார்க்கெட்லேயே சொல்லியிருந்தோம், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருந்தது. ஸோ ட்ரையாங்கிள் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே தான் வருது. ஸோ செல் தான். மேலே ஏறினாலும் செல் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த சேனலுக்கு மேலே தான் நமக்கு பை. இந்த ட்ரையாங்கிள் பிரேக்குக்கெலாம் பை எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா இதுக்குள்ளேயே மார்க்கெட் அவ்வளோ ஹெல்த்தியாக ஃபார்ம் ஆகலை. வெஜ்ஜஸில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே வரும். ஸோ கொஞ்சம் மேலே போனால் செல் ட்ரை பண்ணுங்க. எனி செல் செட்டப் இங்கே போய் பை எடுக்க வேணாம். இந்த பைக்கு எனி செல் செட்டப் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துலையும் செல் ட்ரை பண்ணலாம், இந்த இடத்துலையும் செல் ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. எபோவ் திஸ் ஹை, இந்த ஹையை இப்போ உடைக்கும் போது இந்த சேனலை விட்டு பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் வந்து பைக்கான ஸ்டார்ட் அப் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் சப்போர்ட்ல இன்னொரு முறை மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டே கிடைக்கல, இப்படி மேலேயே போல மார்க்கெட் நேராக கீழே வந்து இந்த சப்போர்ட் லெவலே நின்றுட்டான் அப்படின்னா ஸோ இங்கேருந்து வேணால் நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. பட் அதுக்கப்புறமும் திருப்பி ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் செல் தான் ட்ரை பண்ணணும். இன்னும் பிட்காயினில் ஒரு பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகலை. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த மிட் பாயிண்ட்டை தாண்டி கீழே கொஞ்சம் வந்துட்டு இந்த சப்போர்ட் லெவலுக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70க்கு பக்கமாக வரும் பொழுது பை ட்ரை பண்ணீங்க. அங்கேருந்து தெரியும், அங்கே தான் மார்க்கெட் பை ஆக போதா என்னங்கிறது தெரியும்.
ஸோ பை ஆனால் கண்டிப்பாக இந்த டாப்பை ஒரு முறை பிரேக் பண்ணி 120 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். 116லேருந்து 120 வரைக்கும் மார்க்கெட் போகும். அதுக்கப்புறமும் பிட்காயின் என்ன பண்ணுன்னா ஒரு பெரிய ஃபாலுக்கு வரத்துக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பார்ப்போம், இங்கே மார்க்கெட் இந்த லெவல்ஸ்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அங்கே அது நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து இந்த மல்டி சப்போர்ட் லெவல், ஓகேங்களா, இந்த மல்டி சப்போர்ட் லெவலில் இப்போ இருக்குது. இந்த சப்போர்ட் லெவலில் இருக்கிறனால ஒரு சின்ன ரைஸ் வேணால் வரலாம், கண்டிப்பாக ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இப்படி இருக்குது. இங்கேருந்து வந்த ரைசஸ் வந்து என்ன ஆயிடுச்சுங்க, குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்போ இதுவும் ஒரு ஷார்ட்டாக வந்துட்டு ஃபால் தான் ஆகணும். இந்த ஹைக்கு மேலே போனால் தான், 80க்கு மேலே போனால் தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் கரெக்டாகி மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லலாம் 120 வரைக்கும். அதுக்கான ப்ரெஷர் இப்போதைக்கு அங்கே தெரியல. செல் சைட் ப்ரெஷர் தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ஒரு டேல நமக்கு இந்த ஹைக்கு மேலே ஒரு 70க்கு மேலே பாஸ் ஆனால் மட்டும்தான் பை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ரேலியுமே அவ்வளோ ஹெல்த்தியாக இல்லை. போயிட்டு கீழே வந்துட்டு இப்படி போயிட்டு இப்போ கீழே வருது. ஸோ இந்த ஏரியாவில் ஒரு பையிங் கிடைச்சா இதை உடைக்க ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் மார்க்கெட் டக்குன்னு கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ரேலி போனால் மேலே இருக்கக்கூடிய இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போவான். 74க்கு அப்புறம் அந்த பிரேக் அவுட் ஆகி நிற்கிறானா, 80க்கு மேலே போகிறானா தெரியணும். அவ்வளோ பெரிய லெவல் நம்ம கொடுக்க தேவையில்ல. மார்க்கெட் இங்கே வரும் பொழுது இந்த ரெசிஸ்டன்ஸில் கிடைச்சா நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் எனி செல் செட்டப் ஆயில் வந்து செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை இந்த வீக் பிரேக் பண்ணியிருக்கணும். 23,800க்கு மேலே மார்க்கெட் போகணும். பட் அதை ரிஜெக்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கு. ஸோ கீழே வந்தால் கூட இதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது, நமக்கு பிரேக் ஆகணும். பிரேக் ஆனால் தான் நடக்கும். ஒருவேளை ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்தால் இதுவும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும், மேலே போனாலும் உடனடியாக கீழே வந்துடும், மேலே போனால் கூட உடனடியாக கீழே வந்துடும். நம்ம கிட்டத்தட்ட நமக்கான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரௌண்ட் 23 இங்கே வரும்பொழுது ஒரு 800 பாயிண்ட் இப்போ இருக்கிறதுலேருந்து மேலே போயிட்டு வந்தால் கூட ஒரு 800 பாயிண்ட் அல்லது ஒரு 500 பாயிண்டாவது மார்க்கெட் இறங்கினதுக்கு அப்புறம் இந்த இடத்தில் சப்போர்ட் கிடைத்தால் சப்போர்ட் கிடைத்து மார்க்கெட் டேக் ஆஃப் ஆனாதான் திருப்பி மார்க்கெட் ரேலிக்குள்ளே போகும். இல்லைன்னா இங்கே கன்சல்டேஷன் நடக்குது. ஒரு வேளை நம்ம இப்படி நினச்சிட்டு இருக்கோம், பட் மார்க்கெட் இதுக்கு மேலே போக முடியாமல் கீழே அதே இடத்துக்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். பட் திருப்பி என்ன பண்ணுறான்னா இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் போய் டச் பண்ணானா மார்க்கெட் பக்கா ரேஞ்சுக்குள்ளே மாட்டிக்குவான். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 months நமக்கு வந்து இதுக்குள்ளேயே மார்க்கெட் நிற்கும், மூவ் ஆகாமல் இறங்கி இதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ மேலே பிரேக் பண்ணிட்டு கீழே வந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மார்க்கெட் ரேஞ்சஸ்குள்ளே மாற்றுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.